வெறும் தலைமுடி நாம் கொடுக்குற, அதுவும் ஃப்ரீயாக கொடுக்குற இந்த தலைமுடியை வச்சு நிறைய பேர் கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இந்த தலைமுடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திருப்பதி ஏழுமலையான் கோவில் ரொம்ப ஃபேமஸான, தினமும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து போகிற ஒரு இடம். அங்கே வர்ற மக்கள் மொட்டையடித்து அவங்களோட தலைமுடியை காணிக்கையாக தர்றதை நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். ஆனால் தினமும் டன் கணக்கில் செய்கிற இந்த தலைமுடி அதுக்கப்புறமா எங்கே போகுதுன்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? நாம் ஃப்ரீயாக கொடுக்குற இந்த முடி லண்டன், பாரிஸ்னு உலகத்தோட பல நாடுகளுக்கு பல கோடி ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. திருப்பதி தேவஸ்தானம் இந்த முடி மூலமாக வருஷத்துக்கு எவ்வளோ கோடி சம்பாதிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பிரம்மாண்டமான பிஸ்னஸ் ரகசியத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு ஜீவா ரிவீல்ஸ். திருப்பதியில் மொட்டை அடிக்கிறது ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனால் நாளுக்கு நாள் இதோட எண்ணிக்கை அசுர வேகத்தில் வளர்ந்துக்கிட்டே போகுது. திருப்பதி தேவஸ்தானம் ஒரு அதிரடியான அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இந்த வருஷம் 2026 மே வரைக்கும் கணக்கு எடுத்துக்கிட்டா சுமார் 12,37,000 பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க. இப்படி மலை மாதிரி குவிகிற இந்த முடியை அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் திருப்பதியிலேருந்து வர்ற இந்த ஹேருக்கு ஒரு தனி டிமாண்டே இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிற அந்த டார்க் பிளாக் கலர் ஹேர், அதோட நீளம், அப்புறம் அதோட இயற்கையான பளபளப்பு, இது லண்டன் மாதிரியான இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை அப்படியே சுண்டி இழுக்குது. இதை வச்சு தான், அதாவது நம்ம கிட்டேருந்து வாங்குற இந்த முடியை வச்சு தான் ரொம்ப பிராண்டடான விக்கும் ஹேர் எக்ஸ்டென்ஷனும் தயாரிக்கிறாங்க. இதனால தான் நம்ம முடிக்கு இருக்கிற இந்த மாதிரி டிமாண்டால தான் வேர்ல்டு லெவலில் இந்த முடியை வாங்குறதுக்காக போட்டி போட்டுட்டு வராங்க. சரி, அவங்களுக்கு கிடைக்கிற அந்த முடி எல்லாத்தையும் ஒரே விலைக்கு விற்றுருவாங்களா அப்படின்னா அங்கே தான் திருப்பதி தேவஸ்தானம் ஒரு செம்ம பிஸ்னஸ் சிஸ்டம் வச்சுருக்காங்க. திருப்பதியில் நம்ம மொட்டை போட்டதுக்கு அப்புறம் கிடைக்கிற முடி எல்லாத்தையும் அப்படியே கீழ் திருப்பதியில் இருக்கிற அலிப்பெரி அப்படின்ற இடத்துல ஒரு பிஸ்னஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. நாம் என்னமோ சும்மா முடியை கொடுத்துட்டு வந்துடுறோம், ஆனால் அவங்க உட்காந்து அந்த முடியை வேறு வேறு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. சும்மா 1-2 கிடையாது, முடியோட நீளத்தை பொறுத்து அதை 6 வகையாக பிரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளையாக இருக்கிற நரைமுடிக்கு டிமாண்ட் அதிகம். சமீபத்தில் நடந்த ஒரு ஏலத்தில் நீளம் அதிகமாக இருக்கிற, கருப்பாக பளபளப்பாக இருக்கிற அந்த முடிக்கு கிலோவுக்கு 72,082 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நீளம் கம்மியாக இருக்கிற சின்ன முடிக்கு ஒரு கிலோவுக்கு 135 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இந்த ஏலத்தில் மட்டுமே நீளம் அதிகமாக இருக்கிற பெரிய முடி 600 கிலோவுக்கு போயிருக்கு. நீளம் கம்மியாக இருக்கிற சின்ன முடி 2,53,000 கிலோவுக்கு போயிருக்கு. அப்போது அதோட வேல்யூ எங்கே இருக்கும் யோசிச்சு பாருங்க. நாம் ஜஸ்ட் சும்மா கொடுக்குற அந்த முடி 1938 முதல்ல ஒரு சின்ன பிரைவேட் கம்பெனி தான் இதை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் இருக்கிற பிஸ்னஸை பார்த்த தேவஸ்தானம் அவங்களோட கையில் இந்த பிஸ்னஸை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்த சின்ன சின்ன ஏஜென்ட்ஸ் அதை விலைக்கு எடுத்தாங்க. ஆனால் இதில் இருக்கிற வியாபாரத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஆக்ஷன் முறை, அதாவது இணையதளம் மூலமாக ஏலம் விடுறதை அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா கம்பெனியும் சும்மா போட்டி போட்டுட்டு இதை வாங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இதோட வியாபாரம் எங்கேயோ போக ஆரம்பிச்சது. 2020 21 வரைக்கும் சுமார் 67 கோடி ரூபாய்க்கு இந்த வியாபாரம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 135 கோடி, அதுக்கப்புறம் 167 கோடி, சீக்கிரமாகவே 200 கோடி கிளப்ல இணைய போகிறதா NDTV ரிப்போர்ட் சொல்லுது. சரி, தினமும் இத்தனை 1000 பேருக்கு மொட்டை அடிக்கிறாங்களே, இதோட மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மொட்டை அடிக்கிறதுக்காகவே சுமார் 1152 பேரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க திருப்பதி தேவஸ்தானம். இதில் பியூட்டி என்னென்னா, பெண்களுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காகவே சுமார் 269 பெண் மொட்டை அடிக்கிறவங்க இங்கே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குளிக்கிறதுக்காக வெந்நீர் வசதியோட பிரம்மாண்டமான பாத்ரூம்ஸையும் இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. நாம் நேர்த்தி கடனுக்காக கொடுக்குற தலைமுடிக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஃபேஷன் மார்க்கெட்டே இருக்குன்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? பக்தி ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் கொடுக்குற முடியை வேஸ்ட் பண்ணாமல் அதை வருமானமாக மாற்றி அதை கோவிலோட ஆன்மீக சமூக காரியங்களுக்கு தேவஸ்தானம் பயன்படுத்துறது பாராட்டுக்குரிய விஷயம். நீங்கள் திருப்பதியில் மொட்டை அடிச்சிருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.